அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஜெபிப்போம். எங்கள் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறவரே, உமக்கு நன்றி கர்த்தாவே. நான் உங்களை திக்கற்றவர்களாக விடமாட்டேன் என்றவரே, உமக்கு நன்றி. பாவத்தின் கட்டுகள், சாபத்தின் கட்டுகள், பிசாசின் கட்டுகள் உடைத்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தர் எங்கள் நடுவில் அசைவாடுகிறதற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். கடந்த நாட்களில் கருத்துடன் எம்மை காத்தவரே, உமக்கு நன்றி ஐயா. எங்களை நேசிக்கிற ஆண்டவரே, எங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வீராக. நாங்கள் உம்மீது விசுவாசம் உள்ளவர்களாக வாழ அருள் புரியும். எங்களுக்கு எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பொழிய கட்டளையிடுவீராக. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றவரே, இன்று நாங்கள் வேதனைப்படுகிற இந்த காரியங்களிலிருந்து எங்களை விடுவிப்பீராக. எங்களுக்கு ஒரு அற்புதம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் அன்பு உங்களை சுத்தமாக்கும். அப்பா, நாங்கள் ஒன்றுமில்லாமல் பட்டினியாய் இருந்த நிலையை நினைவு கூறுகின்றோம். எங்களை நேசிக்கின்ற தேவனுக்கு நன்றி கூறுகின்றோம். சாரிபாத் விதவைக்கு எலியா வழியாக உதவி செய்தது போல எங்கள் தேவைகளில் உதவி செய்கிறதற்காய் நன்றி தெய்வமே. சொந்தங்கள் பந்தங்கள் ஒதுக்கிவிட்டாலும் நீர் உதவி செய்கிறீர், நன்றி. எங்கள் இல்லங்களை ஆசீர்வதிக்கிறீர், நன்றி. எல்லா தெய்வ மக்களையும் பாதுகாக்கிறீர், நன்றி. தகப்பனே, பல்வேறு கொடுமைகளையும் சித்திரவதைகளையும் அனுபவித்து கொண்டு வரும் ஆதரவற்ற விதவைகளுக்காக ஜெபிக்கின்றோம். இவர்களுக்கு நல்ல நண்பனாக, தகப்பனாக, தாயாக இருந்து வழி நடத்தும். இன்னும் அனாதைகள், சிறையில் இருப்போருக்காக ஜெபிக்கிறோம். இவர்களின் தனிமையில் நல்ல துணைவனாக இரும். மரண வேதனையில் இருப்போர் விரைவில் குணமடைந்து நன்றி செலுத்த கிருபை செய்யும் தகப்பனே. நிச்சயமாக நீ செய்வீர். நாங்கள் உம்மை நம்புகிறோம் கர்த்தாவே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல தந்தையே. ஆமேன், ஆமேன்.